ஹாய்டா, அன்னைக்கு நீ பார்க்க போகிறது ஜிப்பு கூடிய OT7 எப்போ அதுலேயே பார்ட் 6 லாஸ்ட் பார்ட்டை எப்படி என் பண்ணிருக்கோம்னாக்கா ஜேக்கிக்கும் யங்மிக்கும் ஃபைட் வந்துருக்கும். இதோட என் பண்ணியிருப்போம். இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க, ஏய் இங்கே பாரு, என் வீட்டில் உள்ளவங்க மற்றவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் நான் என் ஜிம்மினை பிடிச்சதை மட்டும் தான் மேரேஜ் பண்ணிட்டேன். சரியா? என் அப்பா என் ஜிம்மில் ஃபோட்டோ எனக்கு காமிச்ச போதும் மேரேஜ் கொட்டி சொன்னேன். என் அக்கா எனக்கு ஜிம்மி பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு லவ் இட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லலாம். அவனை ஃபோட்டோ பார்த்தேன், அந்த செகண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன், இவங்க தான் மேரேஜ் பண்ணி சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு மேரேஜ் இல்லையா இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிற எண்ணமும் இல்லை. எனக்கு இது வரைக்கும் லைஃப்பில் என் ஃபேமிலியில் நடந்ததை பார்த்து தான் இருக்கேன். ஆனால் என் ஜிம்மி பார்த்ததுக்கப்புறம் தான் நானும் மேரேஜ் பண்ணிக்க முடிவு பண்ணேன். சரியா? அது மட்டும் இல்லை, இப்போ என்ன சொன்னேன், குழந்தை இல்லையா? அங்கே பாரு, குழந்தை எனக்கு ஒரு விஷயமே இல்லை. ஓகேவா? என் ஜிம்மி எனக்கு குழந்தை, நான் என் ஜிம்மிக்கு குழந்தை. ஓகேவா? இவளுக்கு அழகாக லைஃப்பை நான் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போயிடுவேன். நீ யார்ட்டி சொல்கிறதுக்கு, என் ஜிம்மிக்கு குழந்தைன்னு சொல்கிறதுக்கு சொல்லிட்டு நம்ம ஜெயிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம யாருமே சொல்கிறா அப்படின்னா நீ விட்டு தர மாட்டேன் அவனை சொல்கிறாங்க. பாரு, நீ அவனை பற்றி என்ன வேணும் சொல்ல, சரியா? அதை கேர் பண்ணிக்கவே மாட்டேன். எனக்கு தெரியும் ஜிம்மை பற்றி. சரியா? என் ஜிம்முக்கு குழந்தை இருந்தாலும் இல்லாட்டும் சரி, வரும் என்ன குறை அவங்ககிட்ட இருந்தாலும் சரி, அது எனக்கு விஷயமே தெரியாது. சரியா? ஏன்னா நான் ட்ரூவாக லவ் பண்ணுற ஒரு பர்சனுக்கு அவங்ககிட்ட இருக்கிற மைனஸ் கூட பிரசாதம் தெரியும். சரியா சொல்கிறாங்க. ஆனால் நீ ட்ரூவாக லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு மைனஸை கூட எப்படி நீ இந்த இடத்துல சொல்கிறல்ல சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. அவன் மனசு ஹர்ட் படும், ஹர்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கூட சொல்கிறல. நீ எப்படி லவ் பண்ணுறேன்னு சொல்கிற ஜெக்கி கேட்குறாங்க. ஏன்னா அவன் எனக்கு வேணும் சொல்கிறாங்க. ட்ரூவாக லவ் பண்ணுற ஒரு பர்சன் தன் பாய் ஃப்ரெண்டுக்கோ தன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அதை ஹைட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு தெரியக்கூடாது, அவங்க ஹார்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு யோசிப்பாங்க. தவிர ஒன்று மாதிரி யோசிக்க மாட்டாங்க. சரியா? நீ டாக்ஸிக்காக இருக்க அந்த என் ஜிம்மி உனக்கு பார்த்து பயப்படுறான். நல்லா கேட்டுக்கோ, நீ தான் லவ் பண்ணுற டார்ச்சர் பண்ணியிருக்காங்க தான் ஜிம்மி நான் லவ் அக்செப்ட் பண்ணியிருக்கான். ஓகேவா? மற்றபடி அவனும் ட்ரூவாக லவ் பண்ணல. ட்ரூ லவ்ன்றதை தாண்டி அவனுக்கு லவ் ஃபீல் அவனுக்கு இல்லை. உண்மையாக நமக்கு சிம்பதி தான் இருக்குது. சிம்பதினால மட்டும்தான் வந்துட்டு நீ ரொம்ப கேரிங்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசனுக்காக மட்டும் தான் ஓகே சொல்லியிருக்கான். ஓகேவா? மற்றபடி அவன் லவ் ஃபீல்லாம் என்கிட்ட மட்டும் தான் ஃபீல் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க சொல்கிறாங்க. இது கேட்குற எனக்கு என்ன கோவம் வருது. பாரு, அவன் தான் என் ஹஸ்பண்ட் நினச்சி நான் வாழ்ந்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, எனக்கு அவன் வேணும், நீ என்கிட்ட அவன் விட்டு கொடுத்தே ஆகும்னு சொல்கிறாங்க. முடியவே முடியாது. நீ வந்து அவன் ஹஸ்பண்டாக நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கா, ஆனால் நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படி சொல்லிட்டு ஜெயிக்க சொல்கிறாங்க. இப்போ யங் பார்க்குறாங்க. பாரு, அவன் வாழ்ந்தா என் கூட வாழணும், இல்லை செத்தா என் கூட சாகணும் அப்படி சொல்லிட்டு யங் சொல்கிறா. ஜெயிக்க பார்க்குறாங்க. செத்து போகணுமே, செத்து போகிறா, நீ செத்து போக வேண்டிய ஜிம் செத்து போகணும் நான் இருக்கும்போது ஜெயிக்க சொல்கிறாங்க. பாரு, என் உயிரை கொடுத்த கூட அவன் சேவ் பண்ணுவேன் தவிர உன்ன மாதிரி என் கூட சேர்ந்து செத்து போகணும்னு நினைக்க மாட்டேன். சரியா சொல்லி ஜெயிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ரொம்ப அழுறாங்க. வேணும் பார்க்குற ஜிம் எதுக்கு ஜிம் எடுத்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. அக்கா, அவள் சொன்னது உண்மையாக காசுறாங்க. பாரு, அவள் சொன்னது உண்மை தான், உண்மையாக போய் இருக்காங்க. நான் லவ் பண்ணுறது பாரு, உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறது ஜெயிக்க இருக்கான் பாரு நான் சொல்கிறாங்க. உன்னை கூட்டி நான் செத்து போனால் சேர்ந்து செத்து போகணும்னு நினைக்கிற அவன் இங்கே, அவன் நான் செத்தா கூட அவன் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இவன் இங்கே பாரு, இருந்தாலும் ட்ரூ லவ் எப்படி சொல்லிட்டு நம்ம சரி ஒயின் சொல்கிறா. ஜிம்மி பார்க்குறாங்க. அக்கா, எல்லாம் ஒரு பேபி சொல்கிறாங்க. ஒரு பேபி ஒரு விஷயமே இல்லைடா ஜிம்மி, இங்கே பாரு அக்கா, இதுக்காக நான் ஹைட் பண்ணேன். ஓகேவா? நீ ஹார்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டுங்க பாரு, ஒரு விஷயமே இல்லைடா. ஜெக்கி பாரு, ஜெக்கி நல்லா பார்த்துப்பான், அவன் ரொம்ப லவ் பண்ணுறான். அவனை உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, ஜெக்கி ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன ஒரு பேபி சொல்கிறாங்க. பேபி ஒரு விஷயமே இல்லைடா தங்க, அவங்க பாரு அக்கா சொல்லிட்டு பாரு, அக்கா சொல்லிட்டு கேள்வி வைக்க சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக வருது. இப்போ யம்மி பார்க்குறா. இங்கே பாரு ஜெக்கி, என்கிட்ட ஜிம்மி விட்டு கொடுத்து நீங்கள் வந்து போயிட்டு சொல்கிறாங்க. அவன்கிட்ட விட்டு கொடுத்து போகிற மாதிரி நாங்கள் வந்து அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என் பக்கத்து தூங்கிட்டு இருந்தேன், குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம யங்கி பார்க்குறாங்க. பாரு, என் ஃபேமிலி என் அப்பா எடுத்து போட்டு வந்திருக்கா சொல்கிறாங்க. பாரு, உன் அப்பா சொன்னாருக்காக தான் நீ வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் மேரேஜ் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் அவனோட அப்பாட்ட எடுத்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஜிம்மி மட்டும் கொடுத்து கொண்டு பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது எவ்வளோ அவனை பார்த்து பண்ணி கேட்குறாங்க. இப்போ நம்ம யங்கி பார்க்குறாங்க. பாரு, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நான் பாரு, நீ மட்டும் தான் லவ் பண்ணுறேன், அவனை லவ் பண்ணல புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்க சொல்கிறாங்க. அவன் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க, அவன் உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படி ஜெக்க சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா. ஜெக்கி அமைதியாக இருங்க. பாருடி, தயவுசெய்து புரிஞ்சுக்கோடி, அவனும் லவ் பண்ணுறான்டி, இவன் அவனை தான் லவ் பண்ணுறா. சரியா? என் தம்பிக்கு மேலே லவ்லாம் இல்லை, புரிஞ்சுக்கோ. நீ லவ் பண்ணுறப்போ அக்செப்ட் பண்ணிக்கலாம், என்கிட்ட கேட்டா அக்கா நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்பயும் புரியல உனக்கு. அவனுக்கு வந்து லவ்லாம் இல்லை, நீ லவ் பண்ணுற ரீசன் மட்டுமே அவன் அதில் கொஞ்சம் பாசம் வச்சுருந்தான், அவ்வளோதான். மற்றபடி அவனுக்கு பியூராக ஸ்ட்ராங்கான லவ்லாம் ஜெக்கி மேலே மட்டும்தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம அவன் சொல்லிட்டு இருக்கா. இப்போ யங்கி பக்கத்தில் பொய் சொல்கிறேன், நீ பொய் சொல்கிறல, எங்களுக்கு பிரிக்க ட்ரை பண்ணுறல சொல்கிறாங்க. பாரு, அவங்க கூட வர நினச்சிதானாக்கா நானும் சேர்த்து வச்சிருப்பேன், அவங்க கூட வர நினைக்கவே இல்லை. செகண்ட், உன் அப்பா என் ஜிம்மியே வந்துட்டு என்னோட ஜிம்மி எங்கள் ஃபேமிலி எல்லாமே பண்ண நினச்சாரு. அவனுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் உன் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஜிம்மியே இல்லாமல் பண்ண அவன் நினச்சாரு. சரியா? எனக்கு தெரியும், எனக்கு உன் அப்பாவுக்கு ஜிம்மி பிடிக்காது அப்படி சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. இப்போ யங் பார்க்குறாங்க. பாரு, என் அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன்னா உன்னோட அப்பாவுக்கு வந்துட்டு மாஃபியா டீலிங் பண்ணுறவங்க தான் பிடிக்கும். சரியா? உன்னோட அப்பா வந்துட்டு அப்படி ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணி தான் நினைக்கிறாங்க. ஏன்னா ஜிம் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பான். ஜிம் வந்துட்டு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரா. அமைதியாக இப்போ ஜங்கு திரும்பி பார்க்குறாங்க. என்ன சொல்ல வரா சொல்லிட்டு ஜெக்கி மைண்ட் எதுவும் சொல்லாங்க. பாரு, வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம யங் பார்க்குறாங்க. பாரு, என்ன ரொம்ப லவ் பண்ணுறேன், இவனுக்கு அதை வந்துட்டு பண்ணியிருக்கேன், எனக்கு அவன் வேணும்னு சொல்கிறான்டி, பைத்தியக்காரி இங்கே பாருடி, அவன் இவனை லவ் பண்ணுறான்டி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்லிட்டு இருக்கான். இல்லை, எனக்கு அவன் வேணும், அவன் தான் என் ஹஸ்பண்ட், அப்படி தான் வச்சு வாழ்ந்துருக்கேன், எனக்கு அவன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யங் சொல்கிறா. வயன் பார்க்குற கடவுளே வச்சுட்டு என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அக்கா வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு திரும்புறாங்க.
வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஓகே சொல்லிட்டு அவங்க ஜங்கு கையிலும் ஒரு கன் இருக்குது ஃபைன்டா. ஜங்குக்கு இப்போ ஜிம்மின் வயல் மூணு பேர் போகலாம் சொல்லிட்டு அவங்க மூவ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறா ஜிம்மின் அப்படியே கத்துறா. இப்போ ஜிம்மிட்டு மாதிரி ஒரு ஸ்கூல் மைண்டு போயிடறாங்க. இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி ஜேகே டைம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கண்ணு பாயிண்ட் பண்ணி ஜிம்முக்கு நேரம் இப்போ என்ன பயந்துற ஏன் எப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ வாழ்ந்தா என் கூட வாழணும் இல்லையா செத்து என் கூட சேர்ந்து சுட்டு போகணும். ஆனால் நீ ஜெக்கி கூட வாழ்றது மட்டும் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் சரியா என்னால் அலோவ் பண்ணவே முடியாது அப்படி சொல்லிட்டு யாருமே சொல்கிறா ஜிம்மி பார்க்குறாங்க. யாருமே பாரு நம்ம லவ் பண்ணவே இல்லை சரியா எனக்கு அவங்க மேலே அப்படி ஒரு ஃபீல் வரவே இல்லை தர்ஷன் விட்டு சரியா சொல்கிறாங்க. லவ் பண்ணதா அதுலேருந்து எனக்கு ஒரு அஃபெக்ஷன் தான். நான் ஜெகி கிட்ட ஃபீல் பண்ண அந்த லவ் வந்து உங்ககிட்ட இருக்கு நான் இல்லை சரியா நான் உங்ககிட்ட நான் அப்படி நான் பார்க்கவே இல்லை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யாருமே பார்க்குறா நான் என் குழந்தை மாதிரி பார்த்து பண்ணா சொல்கிறாங்க. நான் குழந்தை இல்லை ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ யாருமே பார்க்குறாங்க பாரு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு ஜேகே தான் ஜேகே மட்டும்தான் ஜேகே தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம யாருமே பார்க்குறா உனக்கு ஜேகே தான் இம்பார்ட்டண்டா சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஜேகே தான் லவ் பண்ணுறேன் ஜேகே தான் இம்பார்ட்டன்ட் அப்படி ஜிம்மி சொல்லுவோம். இப்போ யாருக்கு கோவம் வந்துட்டு அவள் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம ஜிம்மி வந்துட்டு கட்டி டவுன் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவளை பார்த்து பேசுறது எனக்கு அவளுக்கு அந்த தைரியமே இல்லை. ஒரு பொண்ணு ஹார்ட் பண்ணுறது நான் ஒருத்தர் ரொம்ப சின்சாக லவ் பண்ணுறேன் அப்படின்னாக்க கிரேஸாக லவ் பண்ணுறா அவளை ஹார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜிம்மி நினைக்கிறாங்க. அப்படி நினச்சிக்கிட்டே கட்டி டவுன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்த்துருக்காங்க. ஒயின் நாங்கள் பாரு அழக்கூடாது போ நான் சொல்லிட்டு நம்ம ஜிம்மி டேஸை ஒயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம யாருமே பார்க்குறா எனக்கு கிடைக்காதுன்னு வேறு யாருக்குமே கிடைக்கூடாது சொல்லிட்டு அவன் அப்படியே வந்துட்டு ஜிம்மி ஷூட் பண்ண ப்ரெஸ் பண்ணி கண்டு ப்ரெஸ் ஆகிடுது. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி டக்குன்னு ஒயின் ஜிம்மி 2 பேரும் சேர்ந்த மாதிரி புஷ் பண்ணி விட்டுறாங்க. 2 பேர் கீழே வந்துடுறாங்க. அந்த கண்டு போயிட்டு அந்த சர்ச்சில் ஒரு பில்லர் இருந்திருக்கும் அதில் உடனான சில பில்லர் தான் அதுக்கு போயிட்டு இறங்கிருக்கு. அந்த பில்லரே அப்படி உடஞ்சிட்டு இருக்கும். எனக்கு அது நான் உடலை செஞ்சு தரேன் டக்குன்னு வெடிச்சு சதறது ஒரு மாதிரி. இப்போ உயிர் ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா யாங்க எப்படி வந்துட்டு ஷூட் பண்ணியிருக்கா ஜிம்முக்கு ஒரு கடத்து மயம் வந்துட்டு அக்கா சொல்லிட்டாங்க. இப்போ ஒயின் பார்க்குறான் ஏன் எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க. ஜம் பார்த்துட்டு ஜிம்மின் ஒயின் போட்டு பேர் கொண்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஜம்முக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம யம்மி பாயிண்ட் பண்ணுறாங்க. பாரு இப்போ நான் சொல்கிறேன் லாஸ்ட் சான்ஸ் என்கிட்ட ஜிம்மில் கொடுக்க மாட்டேன் அப்போ சொல்லி ஜம்ப் பாரு கேட்குறாங்க. பாரு கொடுக்க முடியாது சொல்லிட்டு நம்ம ஜம்ப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யம்மி பார்க்குற கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே நம்ம ஜிம்மில் வந்துட்டு ஜம்ப் கிடைச்சிடக்கூடாது அப்படி யோசிச்சிருக்காங்க. அவள் ஜிம்மில் அகைன் ஷூட் பண்ணான்னு போவாட்டு அப்படியே ஜம்ப் பார்க்குறாங்க. இதுக்கு வெயிட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. ஒரு கண்ணை ப்ரெஸ் பண்ணணும் அது யம்மியோடைய ஷோல்டரை போய் ஷூட் பண்ணிடுது. இப்போ யம்மி பார்க்குறா அவர் ஷூட் பண்ணி ஜிம்மி பார்க்குறாங்க. ஜம்புக்கு சொல்கிறாங்க. ஜம்பு யம்மி பார்க்குறா பாரு நீ அவனுக்கு நீ அவன் கூட இருக்கக்கூடாது சொல்லிட்டு இப்போ நம்ம அவள் அப்படியே யம்மி ஜம்ப் பயன் பண்ணுறா சொல்லிட்டு இந்த பக்கம் டன் பண்ணி மூட்டப்போ ஜிம்மி பயன் ஜம்ப்கா ஜிம்மி கத்துறாங்க. இப்போ ஜம்ப் தான் பார்க்குறாங்க. அந்த கண்ணு ப்ரெஸ் ஆகும்போது ஜம்ப் லைட்டாக கிராஸ் ஆகிட்டாங்க. அந்த கண்ணை ஒரு உடச்சிட்டு போயிட்டுருக்கு. ஜம்ப் பார்க்குறேன். இதுக்கப்புறம் விட விட்டு வைக்க மாட்டேன் சொல்லிட்டு ஜேகே அப்படி ஒரு கண்ணை ப்ரெஸ் பண்ணுறாங்க. அது டேரெக்டாக யம்மியோட நெஞ்சில் போயிட்டு இறங்கிடுது. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. அவளோட பிளட் அப்படி தெரிக்கிற அந்த இடத்துல ஜிம்மிக்கு ஒரு மாதிரி ஜிம்மி பயந்து போயிடுறாங்க. இப்போ யம்மியோட ஹக் பண்ணுறா ஒயின் ஹக் பண்ணுறா. ஜிம்மி சொல்கிறாங்க அக்கா சொல்கிறாங்க. பாரு உங்களோட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க அக்கா ஜங்காக்கு ஜங்கா உள்ள பாரு ஐஸ் ஓப்பன் சொல்கிறாங்க. ஜிம்மி ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ தான் நம்ம ஜங்கா ஷூட் பண்ணிட்டாங்க. இப்போ போலீஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ தான் ஒயின் திரும்பி பார்க்குற எப்படி இவ்வளோ போலீஸ் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எங்களோட அப்பா செட் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் தாங்க பாருங்க. அவங்க அப்பா சொல்லியிருந்தாங்க அவங்க பொண்ணுக்கு ஆபத்து சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா நீங்கள் எதுக்காக முன்னாடியே வராமல் இப்போ சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க இல்லை மேடம் நாங்கள் உள்ளே ஏதாவது ஆபத்து ஏதாவது அது ஷூட் ஆகிட்டுருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஷூட் அவுட் நடக்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா அது சொல்கிறாங்க பாருங்க. அவங்க வேணும் ஷூட் பண்ணல சொல்கிறாங்க. இல்லை மேடம் சிசிடிவி ரெக்கார்ட் இருக்குது அது மட்டும் அவங்க அப்பா அடிச்சு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. ஜிம் ஃபேமிலி வந்துட்டு அந்த பொண்ணு அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் ஜம்ப் அரெஸ்ட் பண்ணி அவங்க எங்கள் கண்ணுமே நடந்த விஷயம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் சிசிடிவி ரெக்கார்டில் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிருக்கும். இந்த அவர் ஷூட் பண்ணாலே எனக்கு புரியுது அவங்க ஷூட் பண்ணாலே ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இது சொல்லலாம் இது சொல்லி குறைஞ்ச பிரச்சனை தண்டனே வாங்கிடலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு மாதிரி என்ன ஜங்கா ஜெயிலுக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அது போலீஸ் ஆஃபீஸர் பார்க்குறாங்க. ஆமாம் சார் அப்படி சொல்கிறாங்க. இல்லை இன்னும் ஜிம் தான் சொல்லி ஜங்கா ஹக் பண்ணுறாங்கல்ல என் ஜங்காவோட திறமையாக இருக்கும் ஜங்கா வேணும் ஷூட் பண்ணல சொல்கிறாங்க. ஜங்கா நீ அவசரப்பட்ட நீ அவன் ஷூட் பண்ணல அப்படி கேட்குறாங்க. ஜங்க பார்க்குறாங்க. அவர் ஒன்றும் ஷூட் பண்ணியிருப்பாரா உனக்கு என்ன ஆகிட்டுனா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாரு சொல்கிறாங்க. ஜங்க பார்க்குறாங்க என்ன ஷூட் பண்ணி கவலை இல்லை சரியா நான் எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் உன்னை கொண்டு ட்ரை பண்ணா ஒருவேளை என்னை கொண்டுட்டா நீ தனியாக அந்த வேலை கஷ்டப்படுவா சொல்கிறாங்க. நீ யார் பார்த்துக்கிட்டு ஜெயிக்க கேட்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க உனக்காக நான் வான்னு நினைக்கிறேன் சரியா எனக்கு ஒன்றும் இல்லை சரியா ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அந்த போலீஸ் இப்போ சொல்கிறாங்க பாரு பரவாயில்ல நான் ஜெயிலுக்கு தானே போயிட்டு போகிறேன் ஓகேவா போயிட்டு கண்டிப்பாக வருவேன் நான் வெயிட் பண்ணுவேன் சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க ஓகேவா கூட சரியா உனக்கு எதுவும் விட மாட்டேன் அவள் தான் உன்னை டார்ச்சர் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ இல்லை இதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்குல்ல நான் போயிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது எங்கே போகல ஜிம் கேட்டு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. ப்ளீஸ் ஜங்கா சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. அவங்க பாரு ஃபஸ்ட் என்ட்ரி சொல்லி இனி எதுக்காக நான் வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன விஷயம் சொல்லி கேட்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க எனக்கு இப்போ சொல்லி டவுட் இருக்குது சொல்லி நீ நம்ம மேரேஜ் நேச்சுரலாக நடந்துச்சா இல்லை வேறு எதுனா இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்கா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா நான் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஜங்கா அது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் மட்டுமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நாங்கள் வருவோம் எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்குவாடில் அனுப்புவாங்க உங்கள் அப்பா தான் சொல்கிறாங்க
ஓ ஜியோ நான் சொல்கிறாங்க ஜங்கா சொல்கிறாங்க ஜியோன் தான் இன்டர்நேஷனல் கிரிமினல் சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்கா, அவர் அரெஸ்ட் பண்ணாக்க அவரை பற்றின எல்லாமே உனக்கு தான் தெரியும் சொல்கிறாங்க. இப்போ பாருங்க அதுக்கு அவ்வளோ நீ லவ் பண்ணுறல, ட்ரூவாக லவ் பண்ணுறல, ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ இதெல்லாம் இருக்கவே மாட்டேன் ஜிம் ஜங்கா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நானும் நீலாம் இருக்க மாட்டேன். இப்போ பாரு உனக்கு என்ன ஜீவனை அரெஸ்ட் பண்ணணும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இப்போ ஜேகே அவர் பேக்கெட்டில் ஒரு ஹேண்டில் வைக்கிறாங்க வச்சுட்டு சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறது பண்ணுறவருக்கு சரி இது வரைக்கும் ஜோன் பண்ண எல்லா லீகல் திங்ஸ்க்கான ப்ரூஃப் இதற்கு எவிடன்ஸ் இது இருக்குது சரியா, இதை வச்சு நீ அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு சரியா சொல்கிறாங்க. ஜங்காவை சொல்லிட்டா சொல்கிறாங்க. பாரு அவன் எனக்கு ஒரு அப்பனே கிடையாது சரியா, ஒரு அப்பாவே இல்லை, அவன் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பாவத்தை பண்ணியிருக்கான். அதை போய்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே ஒன் டே வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு இதை வச்சு நீ அரெஸ்ட் பண்ண ஓகேவா, அவனை வெளில வாழ தகுதி இல்லாதவங்க சரியா சொல்கிறாங்க. ஜங்கானே சொல்கிறாங்க. பாரு நம்ம தப்பாக நிற்க மாட்டேன். ஓகே என் குழந்தை எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கணும் சரியா, இது பண்ணாலும் புல்டப் பண்ணா இருக்கு ஜெக்கி இருக்கா சரியா சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் பார்க்குறாங்க. சார் நீங்கள் சொல்கிறாங்க இப்போ ஒயின் பார்க்குற கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லிட்டு இப்போ நம்ம ஒயின் விட்டு போலீஸ்லாம் ஸ்டாப் பண்ணுறோம். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ப்ளீஸ் ஜங்காயின்னு விட்டு சொல்கிறாங்க. பாரு நான் தண்டனை கொடுத்து நான் அனுபவிச்சு ஆகணும் சரியா சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா நீ தப்பும் பண்ணது இல்லையே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஜாங்கூட்லேருந்து எந்த ஒரு லீகல் ரிஜிஸ்டர் பண்ணதில்லை ஓகேவா, மற்ற 3 பேர் தான் பண்ணியிருக்காங்க. அது நம்ஜூன் சுகா ஜாட்டே 3 பேர் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜங்குக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீ எதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஜங்கா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா, எனக்கு தெரியும். நான் எப்பா சொன்னேன் எப்பா சொன்னேன் என்னோட அப்பா இப்போ நம்ப மாட்டேன் சரியா, சின்ன வயசுல அவர் நம்ப மாட்டேன். என்னோட யங்ஸ்டர் நான் அவங்க நம்புவாங்க, அவங்களும் கொஞ்சம் இன்னசென்ட்டாக தான் இருந்தாங்க. ஆனால் என் அப்பா தான் அவங்களை மாற்றிட்டாங்க, பிரெயின் வாஷ் பண்ணி மாற்றிட்டாங்க சரியா சொல்கிறாங்க. அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க எனக்கு புரியுது. இப்போ சொல்கிறாங்க. இப்போ நான் போய் தான் அவங்க சரியா சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி எனக்காக வெயிட் பண்ணி பையன் சொல்கிறாங்க. பையன் என்னோட அக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஜம்ப் பார்க்குறாங்க. வேற என்ன இருக்குது சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜிம் இப்போ ஜெக்கி கிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஸோ எல்லாருக்கான பனிஷ்மெண்ட்டு ரெடியாக இருக்குது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. உனக்கு கோவம் இல்லையா சொல்கிறேன். எனக்கு எது கோவம், ஏன்னா எனக்கு தெரியும் ஓகேவா அவன் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அவன் பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட்டு கிடைக்கும். ஆனால் என்ன எனக்கு ஆஃப்டர் அவங்க ஜெயிலில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எது மாதிரி அவங்க லைஃப் மாறும்னு தெரியல. உங்கள் லைஃப்லாம் ஸ்பாயில் ஆகாது, உன்னோட லைஃப் பிரச்சனை இல்லை, மற்றவங்க லைஃப்லாம் ஸ்பாயில் ஆகாதா அப்படி சொல்லி ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. எனக்கு தெரியல ஜங்கா சொல்கிறாங்க. ஆனால் நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நீ இப்படி ஷூட் பண்ணாமல் இருந்ததா சொல்கிறாங்க. அவன் ஷூட் பண்ணாமல் இருந்தாக்கா ஒன்று எதனா பண்ணியிருப்பா, இல்லை என்ன எதனா பண்ணியிருப்பா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க. பாரு எனக்கு உன்னை சர்வ் பண்ண வேறு வழி தெரியல சரியா, அவன் இருந்தால் உன் நகை டார்ச்சர் இனிமேல் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, இப்போ நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ சொல்கிறாங்க. ஜங்கா இங்கே பாரு நான் சொல்ல நல்லா கேட்டுக்கோ, நீ வந்துட்டு எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தை ஓகேவா, அந்த குழந்தை இருக்குது இல்லைன்ற விஷயமே இல்லை ஓகேவா, அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. நீ உன்னுடைய மட்டும் பண்ணணும், நான் சீக்கிரம் வந்துடுறேன் ஜங்காக வெயிட் பண்ணு. வந்ததுக்கப்புறம் நீ நான் உன்னோட ஹேண்டை நான் என்னோட ஹேண்டை நீ பிடிச்சிக்கிட்டு அந்த வேர்ல்டை சுற்றி பார்க்கலாம் சரியா. அந்த குழந்தையெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது வேர்ல்டில் ஓகேவா, ஒருத்தர் லவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பேசணும், நிறைய சுற்றணும், நிறைய லவ் பண்ணணும் அப்படி சரியா சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, நீ அதனால் எதையும் நினச்சி ஒரி பண்ணக்கூடாது ஓகேவா, உனக்காக நான் இருக்கேன், நீ தான் எனக்காக இருக்கிற நம்பிக்கையில் தான் போகிறேன் சரியா, சீக்கிரமே வருவேன், வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேடாமா சொல்கிறேங்க. ஜங்கா நான் வெயிட் பண்ணுவேன் ஜிம் கையில் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இப்போதான் கூட இருக்கணும்னு ஆசை இருக்குது, ப்ளீஸ் நின்று போகாதா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உனக்கே தெரியும் நீ ஒரு ஆர்மி ஆஃபீஸர், உனக்கே ரூல்ஸாக தெரியும்ல, ஒரு பர்சன் தப்பு பண்ண எனக்கு பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பாக ரிசீவ் பண்ணி தானே ஆகணும். நான் பனிஷ்மெண்ட் அனுப்பிச்சிட்டு வரேன் சரியா, நான் பண்ண தப்புதில்லை. அவள் எவ்வளோதான் மோசமான பொண்ணு இருந்தாலும் அவள் அவனை லவ் பண்ணியிருக்கா செகண்ட், அவன் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ண, அதனால தான் நான் பண்ணேன். நீ அவன் அங்கே பார்த்தேங்க்கா அவன் லவ் பண்ண, எனக்கு அவன் ஸ்டார்டிங் லவ்வில் எதுவும் வரவே இல்லை. அக்கா சொன்னான் அவன் ரொம்ப லவ் பண்ணுறா சொல்லிட்டு, எனக்கு அவன் மேலே ரொம்ப அஃபெக்ஷன் வச்சிருந்தாலுமே பிடிச்சிருந்துச்சி அந்த ரீசன் தான். மற்றபடி நான் அவன் மேலே வச்சுக்கலாம் கூட அவன் மேலே இருந்ததில்லை. அவன் மேலே இருக்க லவ்வில் அதை டிஃப்ரெண்ட், அந்த லவ் வந்துட்டு வேறு யார் மேலே வராது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க இந்த ஒரு வேர்ட்ஸ் போதும், இந்த ஒரே ஒரு வேர்ட்ஸ் போதும் சரியா, நீ வந்து அவருக்கு மற்றவங்க முடிச்சுட்டு நீ ரிட்டன் உங்கள் ஒர்க்குக்கு போ சரியா, நான் உன்னை ஒரு ஆர்மி ஆஃபீஸராக வந்து பார்க்குறேன் சரியா சொல்கிறேங்க. ஜங்கா நீ ஒரு ஆர்மி ஆஃபீஸராக இருப்பல, அப்போ வந்து பார்க்குறேன் அங்கேயே வந்து என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரேன் சரியா, அது வரைக்கும் உன் டியூட்டியாக உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணு சரியா சொல்கிறாங்க. அது வரைக்கும் என்னோட மெமரிஸ் நம்மளுக்கு இந்த 6 மந்த் கொடுத்துருப்பாங்க, இந்த மெமரிஸ் உனக்கு இருக்கும்ல சொல்கிறாங்க. இருக்கும், நிறைய இருக்கும் சொல்கிறாங்க. எனக்கு எப்போவும் நீ வந்துட்டு மற்றவங்களுக்கு வேணா ஒரு ஆர்மி ஆஃபீஸராக இருக்கலாம், எப்படி வாழ்ந்துருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் என் குழந்தை நான் என் கண்ணுக்கு நீ அப்படி தானே தெரியுதா சொல்கிறாங்க. நீ பேசுறது நீ சிரிக்கிறது எனக்கு எல்லாம் அப்படி தெரியும் அப்படி சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. நான் ஒரு டியூட்டியில் மட்டும் தான் அப்படி இருப்பேன், மற்ற டைமில் எப்போ இப்படி தான் இருப்பேன் சொல்கிறாங்க. இப்படி எனக்கு எதுவும் பிடிச்சிருக்கு சரியா சொல்லிட்டு போல்டாக இருக்கணும், நீ எதுக்காக வந்துட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு போகணும் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. சரி பையன் சொல்கிறாங்க. ஜம் சொல்கிறாங்க. என் ஜிம்மை பத்திரம் பார்த்துப்பல சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி ஒயின் பார்க்குறான். அவன் என் தம்பி, நான் பத்திரம் பார்த்துப்பா சரியா சொல்கிறாங்க. இவங்க ஏன் உங்களுக்கு பின்னாடிலாம் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குற அதை சொல்கிறாங்க. எனக்கு புரியுது. சரி ஓகே நீங்கள் பத்திரமா இருங்க, என் ஜிம்மை பத்திரமா பார்த்துக்குவேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் ஜம்முக்கு சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜம்முக்கா சொல்கிறாங்க. ஜிம்மு சொல்கிறாங்க ஐ லவ் யூ ஐ மிஸ் யூ சொல்கிறாங்க. ஜெக்கி லைட்டாக ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு எப்படினாக்கா நேற்று நைட்டு அந்த எல்லாமே அழகாக இருந்துச்சுல, நான் வேறு மாதிரி நினச்சேன், நம்ம லைஃப் அழகாக வேறு மாதிரி மூவ் போட போகிறோம்னு சொல்லிட்டு, ஆனால் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி பரவாயில்ல, அந்த அழகான மெமரிஸ் இருக்குது சரி
அவங்க கூட வாழ்ந்த ஒரு 6 மந்த் லைஃப் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை நினச்சிக்கிட்டே இந்த எவ்வளோ வருஷம் தண்டனை கொடுக்குறாங்களோ அதை நான் வந்துட்டு நல்லபடியாக முடிச்சிருவேன் சரியா. அந்த தண்டனை வந்துட்டு அனுபவிச்சுட்டு புதுசாக ஒரு புது மனுஷன் அவர்கிட்ட வருவேன் சரியா சொல்கிறாங்க. ஜமுக்காவது சொல்கிறாங்க, நான் புது மனுஷன் அவர்கிட்ட வருவேன் சரியா, நான் வந்துட்டு பத்திரமா பார்த்துப்பேன். அது வரைக்கும் என் தங்கம் மதமாக இருக்கீங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ப்ளீஸ் விட்டு போகாத இந்த ஜம்ப் டைலாக் படிக்கிறாங்க. எனக்கு எதுவும் வேணும், நீ மட்டும் வேணும் சொல்கிறாங்க. சரி சரி, நான் இங்கே போல பாரு, இங்கே தான் நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சரியா. ஜஸ்ட் நான் பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போகிறேன் ஓகே, மற்றபடி உங்கள்கிட்ட எங்கே போகிற சரியா, உங்கள்கிட்ட அவசரத்தில் போயிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. நீ போயிடும் கூடாது ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க, ஜேகே பக்கம் எங்கே போகல சொல்லி ஜேகே ஜிம் டேஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு சரிடாமா நான் போட்டா சொல்கிறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க போட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக ஒரு வெயின் பார்க்குறா, வேறு ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சிக்கிறான். இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஜேக்கோட ஹேண்ட் கப் போட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. அக்கா இதில் என்ன நடந்துச்சு சொல்கிறாங்க. என்ன லவ் பண்ணாலும் ஜேகேக்கு இது நடந்துச்சு சொல்கிறாங்க. பாரு ஜிம் அப்படி இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா ஜம்கா இது ஒரு தப்பு பண்ணலக்கா, ஜம்கா அரஸ்பட்டுக்கா, எந்த ஒரு இதுவுமே இல்லை, கண்டிஷனே இல்லை தெரியுமா. என்னால் தான் என் ஜம்கா ஜெயிலுக்கு போகிறான். ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு பரவாயில்ல, அவன் சீக்கிரம் வந்துடுவான் சொல்கிறாங்க. இல்லைக்கா அதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க பாரு, அவனுக்கு ஒரு பேரான லவ் கிடச்சிருக்கு சரியா, அவனுக்கு ஒரு அழகான லவ் கிடச்சிருக்கு. அவன் வெளில வந்ததுக்கப்புறம் உடனே அவனும் ஒரு ஹாப்பியாக லைஃப் வாழலாம் ஓகேவா இருக்கான்னு சொல்லிட்டு ஜேகே தான் வேண்டாம் ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இப்போ ஜேகே போயிட்டு ஜீப்பில் உட்காராங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. ஜிம்மி இப்போ அப்படி வீட்டில் இப்படி ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒயன் சொல்கிறாங்க, ஒயன் பார்க்குறேன் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ அப்படி ஜிப் மூணு ஆகுது. ஜிம்மி பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் மொயின்டா ஜிம்மிக்கு பாரு அழக்கூடாது சொல்கிறாங்க. அக்கா ப்ளீஸ் இருக்கு ஜேகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம யங்கோட டெட் எடுக்கிறதுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்களுக்கு யாராவது போலீஸ் ஆஃபீஸர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களே, ஆம்புலன்ஸ் வந்து யாராவது தூக்குறாங்க. ஜிம்மி திரும்ப கூட பார்க்கல. நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன், உன் கூட தான் நான் வாழணுமா இல்லைங்கிற வாழக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டல ஜிம் நினைக்கிறாங்க. நீ ஏன் இவ்வளோ டாக்ஸில் மாறின யம்மி, என்னோட ஜேகே பாரு முன்னால் தானே அவன் ஜெயிலுக்கு போயிட்டான், நீ இந்த வேர்ல்டு விட்டு போயிட்ட, என்னோட ஜேகே ஜெயிலுக்கு போயிட்டான் உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் ரொம்ப அழகாங்க. எனக்கு மட்டும் இப்படி நடக்க சொல்லிட்டு இப்படி மொயின்னு பார்க்குறா. ஜிம் அழக்கூடாது அக்கா இருக்க பாருல சொல்கிறாங்க. அக்கா ப்ளீஸ் எனக்கு ஜேஃப்டி வேணும்க்கா சொல்கிறாங்க. அவன் கண்டிப்பாக வருவான்டா, வந்துடுவான் சொல்கிறாங்க. ஒயின் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக ஜிம்மில் அழும்போது இப்போ ஒன்றும் இல்லை சரியாக பாரு சொல்லிட்டு இப்போ ஒயின் தான் ஜிம் டேஸில் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ஒயினுக்கு ஒரு கால் வருது, ஒயின் பிக் பண்ணுறாங்க. அதோ சொல்கிறாங்க ஒயின் மேடம் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. இப்போ அந்த பக்கத்துல ஒரு பசங்க ஒயின் மேடம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் மேடம், ஜோன் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிச்சு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஜோன் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க வந்துட்டு எஸ்கேப் ஆக முடியும், அவங்க வந்து அந்த எவிடன்ஸ் அழிப்புன்னு நினைப்பாங்க. செகண்ட் அவங்க எஸ்கேப் ஆகணும்னு நினைப்பாங்க. ரெண்டுமே நடக்கக்கூடாது சரியா, ரெண்டுமே எவிடன்ஸ் விட்டு அவங்க 2 பேருமே வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் எவிடன்ஸோடைய ஷுகாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஆகும், இது வந்து உங்களோட டியூட்டி ஓகேவா. நீங்கள் கொஞ்சம் டிஸ்டாக் ஆகணும் எஸ்கேப் ஆகிடுவாங்க. அவங்க இந்த டைம் எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னா அவங்க பிடிக்கவே முடியாது ஓகேவா. ஜோன் ஃபேமிலியை நம்ம இந்த டைம் எல்லாருக்கும் அது சரியான பனிஷ்மெண்ட்டை வாங்கி கொடுத்து தீரணும். இவ்வளோ டேஸில் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ ப்ரெஷர் உங்களுக்கு ரீசனே அவங்க மட்டும்தான். நீங்கள் அவங்க எஸ்கேப் ஆகவே கூட சரியா, நீங்கள் கரெக்டான டைமுக்கு மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹையர் ஆஃபீஸர் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம மைண்ட் பார்க்குற ஜிம்மி சொல்கிறாங்க. அக்கா சொல்கிறாங்க பாரு ஜோன் ஃபேமிலி வந்துட்டு அவங்க தெரிஞ்சா சொல்கிறாங்க. என்னென்னு நம்ம டார்கெட் பண்ணுறவங்க தெரிஞ்சிச்சு, அவங்க எஸ்கேப் ட்ரை பண்ணுவாங்க. நம்மகிட்ட இருக்காங்க ப்ரூஃப் மட்டும் நம்ம பார்த்தா அவங்களும் தேவை சரியா, ரெண்டுத்துமே ஹேண்டில் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க இப்போ வந்து அழுகுற டைமில் சரியாங்க பாரு, நம்ம டியூட்டி பண்ண டைம் ஓகேவா. ஜேகேவும் அதான் சொல்லிட்டு போனாங்க பாரு சொல்லிட்டு ஜேகே மைண்ட் தான் நம்ம ஜிம்மில் ரியாஸாக வெயிட் பண்ணுறாங்க. வா சொல்லிட்டு 2 பேர் எழுச்சி போகிறாங்க. இப்போ ஃபைனலாக அங்கே ஒரு கார் வந்துட்டுருக்கு. 2 பேர் உட்காராங்க. ஜீப்பு பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அப்படியே மேன்ஷன் சைடு பார்க்க பண்ணுறாங்க. மேன்ஷன் சைடு பார்த்தா இப்போ ஒரு பர்சன் ஒரு நெக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லு நீ யார், எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாரு நம்ம விட்டு சொல்கிறாங்க. எதுக்காக நீங்கள் வந்த, என்ன ரீசனுக்காக என் வீட்டுக்குள்ள வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. என் அப்பா வந்துட்டு பிஸ்னஸ்க்காக மேரேஜ் பண்ணி கூட்டு வந்தாங்க, ஆனால் நீ என்ன ரீசனுக்காக இது வீட்டுக்குள்ள வந்து அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் இல்லையா, இவ்வளோ ஃபைல் வந்து வெளில போயிருக்க சொல்கிறாங்க. இப்போ நான் ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாரு எனக்கு எது சம்மந்தம் இல்லை சொல்கிறாங்க. அவங்களுக்கு பாஸ்வேர்ட் பண்ணி தெரியாது சொல்கிறாங்க. அப்படியா நான் அதை நம்பணுமா அப்படி சொல்லிட்டு நம்பிட்டு கேட்குறாங்க. கரெக்டாக எங்களுக்கு இப்போது நீங்கள் உங்களுக்கு தவிர வேறு யாரும் வீட்டுக்கு ரெண்டுவே இல்லை. எங்கள் பெட்ரூம் இப்போ வரது நீ மட்டும்தான், என் பெட்ரூம்கிட்ட வந்து நீ மட்டும்தானே சரியா, நீ நானே தான் அந்த ரூமில் இருக்கும். அப்போ ஃபைல் மிஸ் ஆகிருந்தா ரீசன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு தான் ஜின்னுக்கு ப்ரெஸ் பண்ணுறாங்க. நிற்காது நம்பிட்டு ரொம்ப வலிக்குது. ஜெயோ பார்க்குறாங்க. பாரு அவங்க விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயோ சொல்கிறாங்க. இப்போ ஷுகா பார்த்து அவங்க செக் பண்ணுறாரு. நம்ஜின்னு சொல்கிறாங்க. நம்ஜின் பாரு என் டேட்டாலாம் காணும் சொல்கிறாங்க. என்னதுக்கு என் டேட்டா எதுவும் காணும் நம்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் அவர் செக் பண்ணுறாரு. இப்போ நம்ஜின் ஒரு மாதிரி கேரளா சொல்கிறது ஆமாங்க இங்கே பாரு நம்ஜின் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது வரைக்கும் நான் என்னோட பாஸ்வேர்டு எதுவுமே சொல்லிட்டு இப்போ நம்பிச்சு ஷுவா லேப்டாப் எல்லாம் தட்டி பார்க்குறேன். ஒன்று மாதிரி எந்த ஃபைல் ஓப்பன் யாராவது வந்துட்டுருக்கு, எல்லாம் எதுவுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ ஷுவா பார்க்குறேன். எப்படி நினைச்சு அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் ஷுக்காவுக்கு பைத்தியம் பிடிக்கும் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெயாவுக்கு ஒரு கால் வருது. ஜெயாவுக்கு பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஒய்யாங்க சொல்கிறாங்க. இப்போ ஒயன் அப்படி சொல்கிறாங்க. ஏன் பாருங்க டேஸ்க்கு பார்க்கும்போது குடிச்சிருங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ மட்டும் ஒயின் ஜெயாவை பார்க்குறாங்க. இப்போ தான் ஜெயாவுக்கு விளையாட்டு இருக்கிறாங்க. அவங்க ரூம் தூங்கிட்டு தானே இருக்காங்க. சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரூமுக்கு போய் பார்த்தாக்கா அந்த பக்கம் ஜனவரி எதிர்ப்பு பிடிச்சி போயிட்டு இருக்காங்க. ஜியோ பார்க்குறாங்க.
அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்க விட்டுருவோம். அப்போ சொல்லிட்டு ஜேவுக்கு ஓடி வந்து கிச்சனுக்குள்ள ஒரு ட்ராவை ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க ஒரு கண்ணு இருக்குது. அந்த கண்ணு டக்குன்னு அவர் ஹேண்ட் பாக்கெட் பின்னாடி வச்சுக்கிட்டு பின்னாடி முன்பக்கமாக வந்துருக்காங்க. வந்து பார்த்தா அவங்க ஜேவுக்கு ரெடியாக ஒரு ஜீப் நின்றுருக்காங்க. அந்த ஜீப்பில் ஜேவு படுக்கிறாங்க. முன்னாடி டே வந்து பின்னாடி வெளியே போயிருப்பாரு. அங்கே ஒரு கார் நின்றுருக்கு. அந்த கார் அவர் எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜேவுக்கு அந்த ஜீப்பில் வந்து அவர் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் டே வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. டேக்கு வந்துட்டு யாரும் தன் ஆர்ஸ் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த ரீசனாக எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் அவர் பிள்ளை வரது யாருன்னு தெரியாமல் போயிட்டுருக்காங்க. அந்த பக்கம் ஜேவு பார்க்குறாங்க. ஓ உன்னை இப்படி சீக்கிரம் எஸ்கேப் ஆகுது காரணம் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன். அது சொல்லி ஜேவுக்கு தான் போயிட்டுருக்காங்க. அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. இப்போ ஜேவுக்கு அவரோட வாக்கி டாக்கி விட்டு ஆன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க இந்த ஜீப் எல்லாம் சேஸ் பண்ணுங்க சரியா சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு இப்போ நிறைய காரும் ஜீப் வந்து சேஸ் பண்ணி நம்ம டேவுடைய ஜீப்பை இந்த பக்கம் நம்ம நம்பி பார்த்தா சின்ன விடவே மாட்டாங்க. சொல்லி ஃபைல் எப்படி மிஸ் ஆனிச்சு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு அந்த கால் வந்து ரீசன் இப்போ என்ன சொல்கிறாங்க. இப்போ நான் ஜின்னு பார்க்குறேன் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஒரு யூஸ்லெஸ் சொல்ல வாச்சு அப்படி சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. நம்பிச்சு பார்க்குறாங்க உனக்கு எவ்வளோ ஆட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிச்சு உங்க ஒரு ஆரம்பிக்கிறாங்க. சின்ன இப்போ ஜின்னுக்கு போகுது. ஜின்னு கொஞ்சம் கூட யோசிக்கல அதே ஸ்லாப்பை திரும்பி நம்ம நம்பிச்சு வச்சிடுறாங்க. நம்பிச்சு ஃப்ரீஸ் ஆகிறாங்க. இப்போ சுகா டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. சுகா பார்த்துட்டு ஏய் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சின்ன கூப்பிட ஒரு பாசம் நம்பி விளையாண்டுறாங்க. மாசா நம்ம சுகா திரும்பி பார்த்தாக்க போலாமா மின்னங்கி அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. நீ சொல்கிறாங்க போலாமா அப்படி சொல்லிட்டு ஹேண்டில் ஒரு மாதிரி அந்த இது வச்சுருக்காங்க. ஹேண்ட் காஃப் வச்சுருக்காங்க. இது பார்த்து சுகாக்கு ஒரு மாதிரி இருக்குது. சுகா டக்குன்னு எஸ்கேப் ஆகும் ட்ரை பண்ணிருக்காங்க. இப்போ நம்பி நான் கணக்கு பண்ணுறாங்க. சுகா கிட்ட எஸ்கேப் ஆகும் சொல்லிட்டு சுகா எஸ்கேப் ஆக மாட்டேன். சுகா ஒரு பர்சன் புஷ் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தாக்கா நம்ம சிங்கக்குட்டி நம்ம ஜிமின் தான் ஓகேவா. நம்ம ஜிமின் தான் வச்சு சுகா வெயின் மேலே புஷ் பண்ணுறாங்க. போய் என் டக்குன்னு பிடிச்சிடா சுகாவோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே வந்து அந்த ஹேண்ட் காஃப் போட்டுருவாங்க. பின்னாடி நம்ம மின்போ அப்புறம் நாங்கள் 2 பேரும் வந்து